குட் ஈவினிங்க்கா. குட் குட் ஈவினிங். ஈவினிங் மேம். என்னமோ சொன்னீங்களேக்கா, என்னக்கா? நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதாவது இங்க நம்ம வாக்கத்தான் சொல்லி தான் ஃபவுண்டேஷன்ல எவ்ரி இயர் ஒரு ஈவென்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பேரணி மாதிரி நடக்கும். அதுக்கப்புறமா ஈவென்ட் நடக்கும். அது மாதிரி வர ஜனவரி 31 நடக்குதா? அதுல யாராவது பெர்ஃபார்ம் பண்றீங்களான்னு கேட்டேம்மா. யாரும் பாட்டு பாடுறது இல்ல ஏதாவது டாபிக்ல பேசுறது அந்த மாதிரி பட்டிமன்றம் கூட நாங்க கனெக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். பட்டிமன்றம் நாங்க பண்ணுவோம். ஒரு 2-3 வருஷமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி பேசக்கூடிய திறமை இருக்கு, பாட்டு பாடுவேன், அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு டேலண்ட் இருந்ததுன்னா அங்க நான் பேசி வாய்ப்பு வாங்கி தருவேன். அதுக்கு தான் கேட்டேன். யாரும் இருக்கீங்களா அப்படின்னு. எல்லாருக்கும் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்கம்மா. ஓகேவா? ஓகேக்கா. நீங்க வீடியோ சென்ட் பண்ணுவீங்கக்கா குரூப்ல? நான் வந்து காம்பைரிங் தான் பண்ணுவேன். நிகழ்ச்சி வந்து தொகுத்து வழங்குவாங்கல்ல, அதுதான் எல்லா வருஷமும் பண்ணுவேன் நானு. அது மாதிரி ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்றது பண்ணுவேன். சரி, ஓகே. நம்ம இந்த சம் போயிருமா? நேத்து லாஸ்டா இந்த சம் தான் பார்த்தோம். நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்த சம் திருப்பி நான் சொல்லி கொடுத்துறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரி, இந்த சம் பார்க்கலாம். சரி, இப்போ அருள் வந்து தனது குடும்ப விழாவிற்கு 150 நபர்கள் தங்குவதற்கு ஒரு கூடாரம் அமைக்கிறார். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மண்டபம் அரேஞ்ச் பண்ணுவோம். வீட்ல இடம் பெரிய வீடா இருந்ததுன்னா வீட்ல தங்க வச்சுப்போம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய டென்ட் போட்டு அந்த கூடாரத்துல தங்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி யாரும் உங்க ஊர்ல பண்ணுவாங்களா? நீங்களாம் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி உண்டாமா? இல்லக்கா. இல்லன்னு அம்மா தானே சொல்ல சொன்னாங்க தாரகா. எப்படிக்கா கண்டுபிடிக்கிறீங்க? உங்களை பத்தி தெரியுமே எனக்கு நல்லா. சரி, அந்த மாதிரி இங்க ஒரு டென்ட் போட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. சரியா? அந்த மாதிரி அதுல வந்து 150 பேர் வந்து தங்குறதுக்கு தேவையான ஒரு பெரிய கூடாரம் வந்து அமைக்கிறாங்க. இப்போ இந்த கூடாரம் அமைக்கிறதுல இது வந்து நார்மலா இந்த மாதிரி கூடாரம் நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா இந்த ஷேப்ல? வெரி குட். சர்க்கஸ் நடக்கும். கரெக்ட். அது மாதிரி அந்த சுட்டி டிவில ஒரு கார்ட்டூன் ஒண்ணு வருமே, இது வந்து சுத்திக்கிட்டே இருக்கும்ல. அவங்க பேச மாட்டாங்க 2 பேரு. அப்பா டாடி அண்ட் டாடின்னு ஏதோ ஒண்ணு வரும், ஞாபகம் இல்ல. டாடி ஒரு பையன் ஒருத்தவங்க இருப்பான். டாடி அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப வந்து இது வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கூடாரம் தான். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு தெரியுமா அது? தெரியல. சரி, அப்புறமா ஆனா போடுறாங்க இப்பவும். நீங்களா சின்சான் மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது முடிஞ்சா பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க. பரவாயில்லையே, இதுதான் அக்கா சொல்லிருக்காங்க அப்படின்னு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டென்ட் பார்த்ததே இல்லையா? ஆனா அதுல வரும். நான் வேணா அனுப்புறேன் ஒரு நாள். ஓகேவா? சரி. இந்த டென்ட்ல என்னென்ன ஷேப் இருக்கு? மேல வந்து கூடாரம், அதாவது ஒரு கூம்பு. ஓகேவா? என்ன ஒரு கோன் ஷேப் இருக்கு. கீழே வந்து ஒரு உருளை, ஒரு சிலிண்டர் ஷேப். இது ரெண்டும் பேஸ் பண்ணி தான் இந்த டென்ட்டை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த டென்ட்டோட பேஸ்ல தானே எல்லாரும் தூங்குவாங்க, எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. அதெல்லாம் இங்க தானே நடக்கும். இந்த அடிப்பக்க பரப்புல தான் நடக்கும். அப்படி ஒருத்தவங்க வந்து தங்குறதுக்கு, இதுல வந்து ஒருத்தவங்க தங்குறதுக்கு 4 சதுர மீட்டர் அடிப்பரப்பு பகுதியும், அடிப்பரப்புல 4 சதுர மீட்டர் ஒருத்தவங்களுக்கே தேவைப்படுதான். ஓகேவா? இதுல 150 பேரையும் நம்ம தங்க வைக்க போறோமா? அதுல வந்து 4 சென்டிமீட்டர் இவ்வளவு தூரம் வந்து ஒருத்தவங்களுக்கு, இந்த ஒருத்தவங்களுக்கு, இது ஒருத்தவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு அளவு இருக்கும்ல, பிரிச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க படுத்து நல்லா தூங்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அப்போ ஒரு 4 சதுர மீட்டர் அடிப்பரப்பு வந்து அவங்களுக்கு தேவைப்படுது.
பரப்பும் 40 கனமீட்டர் காற்றும். அவங்க வந்து இப்போ வந்து ஒரு கூடாரோட டென்ட் இருக்குன்னா அதுக்குள்ள கண்டிப்பா வந்து காத்து இருக்கும். அதையும் அவங்க கால்குலேட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் மொத்தமா அதோட வால்யூம் கால்குலேட் பண்ண முடியும், கன அளவு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த டென்ட்டோட மொத்த வெயிட்டா வால்யூமா நம்ம எதை கால்குலேட் பண்ண போறோம். இதுல ஒருத்தவங்க தங்குறதுக்கு தேவையான அந்த பகுதியையும் அதே மாதிரி எத்தனை பேர் நபர்கள் இருக்காங்க அப்படின்னு பேஸ் பண்ணி இந்த ஃப்ளோரை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து நிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மொத்தத்தையும் இந்த கூடாரத்தோட மொத்த கன அளவையும் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அவங்களோட ஏர், அதாவது அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு காத்தும் உள்ள இருக்கும். அப்படிதானே? நம்ம சுத்தி காத்து இருக்கும்ல, அதுக்கும் வந்து வெயிட், காத்துக்கு வெயிட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? உண்டா கிடையாதா? உண்டுக்கா. எப்படி சொல்றீங்க? காத்த எங்க வெயிட் போட்டு பாத்தீங்க? இல்லக்கா, காத்துக்கு வெயிட் இல்லக்கா. வெயிட் இல்லையா? சரி, அக்கா சயின்ஸ்ல இருக்கு. சயின்ஸ்ல இருக்கா? ஆனா என்ன எப்படின்னு தெரியலக்கா. எப்படின்னு தெரியலையா? காத்துக்கு வந்து வெயிட் இருக்கிறதுனால தானே அது ஒரு பிரஷரை இது பண்ணுது, பிரஷர் ஃபார்ம் பண்ணுதா? ஓகே, வெரி குட். வேற ஏதாவது ஒரு சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லிட்டா? இப்போ ஒரு காத்து ஊதாத ஒரு பலூன் இருக்கு, காத்து ஊதுன ஒரு பலூன் இருக்கு. ரெண்டுத்துக்கும் வெயிட் போட்டா மாறும்னு நினைக்கிறீங்களா, மாறாதா? அளவு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? சரி, ஒரு பலூன்னா உங்களுக்கு ஏறுமாயிராதான்னு தெரியல. இப்போ ஒரு பவுலே கூட எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல சரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிறீங்க, பாத்திரத்தோட வெயிட் ரெண்டுத்துக்குமே போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் எடுத்துக்கிறீங்க, அதுல வந்து காத்து ஊதாத பலூன் எல்லாம் போட்டு வைங்க. ஒரு சைடுல காத்து ஊதுன பலூன் போடுறீங்க. ரெண்டுத்தையும் வெயிட் பார்த்தா எது ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே வெயிட் ஒரே மாதிரிதான் இருக்குமா? இல்ல இன்க்ரீஸ் ஆகுமா குறை? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. தெரியலக்கா. காத்து இருக்கிறது அதிகமா இருக்குமாக்கா? ஆமா, காத்து இருக்கிறது அதிகமா தானே ஆகும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, எப்படியும் அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும். காத்து ஊதுன பலூன் வெயிட் இருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் ஆனதே கிடையாதா? நீங்க காத்து இல்லாத பலூன் எடுக்கிறதுக்கும் காத்து உள்ள பலூன் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சரி, டயரே எடுத்துக்கோங்க. பஞ்சரான டயருக்கும் காத்து உள்ள டயருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வெயிட் இருக்குக்கா. அப்போ காத்துக்கு ஏதோ ஒரு வெயிட் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகுதுல, அத பேஸ் பண்ணிதான் இங்க வந்து எப்படின்னா இது ஃபுல் வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நபர்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு காற்றின் அளவும் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப அதையும் நம்ம சேர்த்துதான் எடுத்துக்கணும். சரி, இப்ப கூடாரத்தில் உருளையின் உயரம் வந்து 8 மீட்டர் எனில் கூம்பின் உயரம் காண்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப டோட்டலா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஏதாவது ஹைட் எதுவும் கொடுத்திருக்காங்களா? உருளையின் உயரம் மட்டும் 6 மீட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த 6 மீட்டர் சாரி 8, இந்த 6 இங்க இருந்து வந்துச்சு கொடுத்திருக்காங்களா எதுவும்? ரேடியஸ் வேல்யூ கொடுத்திருக்காங்களா? இல்ல. அப்ப நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கணும். ஓகே, சரி. அவங்க கொடுத்திருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், அதோட ஹைட் மட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா மத்தபடி 150 பேர் தங்குறாங்க. ஒருத்தவங்க தங்குறதுக்கு வந்து 4 சதுர மீட்டர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காற்று வந்து 40 கனமீட்டர் தேவைப்படுது அப்படின்லாம் நிறைய வந்து டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை வச்சுதான் நம்ம என்ன கேக்குறாங்கன்னா கூம்பின் உயரம் கேக்குறாங்க, இதோட ஹைட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா? கொஸ்டின் புரியுதா? புரியுதுக்கா. சரி, ஓகே. சரி, இப்ப நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க? இப்ப நம்ம கூம்பின் உயரத்தை வந்து H1ம் அது மாதிரி கூட சரி உருளையின் உயரம் H1ம் கூம்போட ஹைட்டை வந்து H2ன்னு சும்மா வச்சுக்குவோம். இதுல வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து 4 சதவீதம் கொடுத்திருந்தாங்க.
பரப்பளவு. கீழே உள்ளத பேஸ் பண்ணி தான் அந்த பரப்பளவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கீழே என்ன ஷேப் இருக்கு? கூடாரத்துல, டென்ட்ல. கீழே என்ன ஷேப் இருக்கு? கீழே அடிப்பக்கம் சர்க்கிள்கா. வெரி குட், சர்க்கிள். அப்போ அந்த சர்க்கிளோட ஏரியா, வட்டத்தின் பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒருத்தவங்களுக்கு 4 சதுர மீட்டர் அப்படின்னா மொத்தமா 150 பேர் இருக்காங்க. அப்ப 150 × 4 அதுதான் மொத்த பரப்பளவு. கீழே உள்ள அந்த வட்டத்தின் பரப்பளவு. வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? πr². அப்போ πr² = 600 அப்படின்னு ஃபர்ஸ்ட் இது வச்சுக்கோங்க. முடிஞ்சிருச்சு. இப்ப எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்து 40 கனமீட்டர் காற்று தேவைப்படுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த கன அளவு, ஒருவருக்கு தேவையான காற்றின் கன அளவு 40. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 150. அப்ப 150 × 40 அப்படின்றதுதான் இதோட மொத்த கன அளவு. எதோட மொத்த கன அளவுனா இந்த கூம்பு, இந்த உருளை, அந்த கோன் அப்புறம் சிலிண்டர் ரெண்டுத்தையும் சேர்த்து டோட்டலா வால்யூம் எவ்வளவு அப்படின்னா இந்த 6000. 150 × 40 மல்டி பண்ணா 6000. அதுதான் அதோட மொத்த வால்யூம். இது ஓகேவா இது வரைக்கும்? ஓகேக்கா. சரி, ஓகேக்கா. ஓகேமா. இப்போ நம்ம வந்து மொத்த உயரம் கேக்குறாங்களா? அப்ப தெரிஞ்சதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். சரி, நமக்கு கன அளவு கிடைச்சிருச்சு. இதுல 2 திங்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? கோன் இருக்கு, சிலிண்டர் இருக்கு, உருளை, கூம்பு இருக்கு. ரெண்டுத்தோட கன அளவு ஃபார்முலா எழுதணும். πr²h 1/3 πr²h. இது வந்து கூம்புக்கு, இது வந்து உருளைக்கு, ரெண்டுத்துக்கும் எழுதியாச்சு. இதோட டோட்டல் வெயிட் தான் கன அளவு தான் 6000. இது ரெண்டுத்துலயும் காமனா நம்ம வெளில எடுக்கலாம். பாருங்க, பொதுவா என்ன வெளில எடுக்கலாம்? πr² எடுத்துடலாமா? அப்ப பேலன்ஸ் இதுல வந்து h1 இருக்கும், இதுல வந்து h2 1/3. அப்போ h2/3 எழுதிக்கிறேன் நான். இந்த πr² தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே 600ன்னு, வட்டத்தின் பரப்பளவு, சர்க்கிளோட ஏரியா. அதை நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த 8 + 1/3 h2 இதோட வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. சரி, இப்போ இத ஆப்போசிட் சைடு கொண்டு போனா டிவிஷன்ல வந்துரும். இத கேன்சல் பண்ணா 10. 3 0 கேன்சல் பண்ணிட்டு நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க, 10 தான் வரும். இப்போ நமக்கு h2 தான் வேணும். அப்ப இந்த 8 ஆப்போசிட் சைடு போனா -2 வரும். அப்ப 10 - 8 2. நம்ம h2 தான் வேணும். அப்ப 1/3 ஆப்போசிட் சைடு போகும்போது மல்டிபிள்ல 3 வரும். அப்ப 2 × 3 6. அவ்வளவுதான். அப்போ இதுதான் மொத்த உயரம். இதுதான் நம்ம கிட்ட கேட்டாங்க. ஓ, அததான் இங்க போட்டு காமிச்சிருக்காங்கம்மா. அதுதான் அந்த கூம்பின் உயரம். அவ்வளவுதான். ஒரு சிம்பிளான ஒரு நல்ல சம். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அப்படியே கொஞ்சம் நீங்க ஜூம் பண்ணி பாத்துக்கோங்கம்மா. ஓகேக்கா. 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 ஓகே. சரி, நெக்ஸ்ட் சம் போமா? அக்கா ஒரு டவுட்க்கா. கேளுங்கம்மா. அந்த 8 + 1/3 இருக்குல்லக்கா, அது வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணி தானக்கா அந்தாண்ட கொண்டு போனோம். குறுக்கு பெருக்கல் பண்ணியும் கொண்டு போலாம். நம்ம வந்து எப்படி கொண்டு போறோம்னா, நீங்க இப்ப நமக்கு இதுல தேவையானது என்ன? h2 தனியா நம்ம தனியாளாக்கணும். அது வந்து கூட்டத்தோட சேர்ந்திருக்கு. 1 + 1/3 h2 = 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு தேவை h2. h2க்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வெளியில அனுப்ப முடியாது. தூரமா இருக்கிறவங்கள தான் ஃபர்ஸ்ட் வெளியில அனுப்பலாம். நீங்க சொல்ற மாதிரி குறுக்கு பெருக்கல் பண்ணா 8 + h2 ÷ 3ன்னு வரும். திருப்பி வந்து 10.
இது நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை தானே. திருப்பி வந்து 3 இங்க கொண்டு போய் மல்டிபிள் பண்ணணும். அப்ப 30 ஆகும். அப்ப 8 பிளஸ் H2 ஈக்குவல் டு இது போகும்போது மைனஸ்ல போகும். அதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேலை. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், எது நமக்கு வேணுமோ அதை மட்டும் வச்சுப்போம். பாக்கி இருக்கிற எல்லாத்தையும் ஆப்போசிட் சைட் கொண்டு போவோம். அப்படிதானே பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட்லயே நம்ம படிச்சோமே. எனிமீஸ் நமக்கு யாரெல்லாம் வேணாமோ அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் தூரமா நம்ம வெளியில அனுப்பணும். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வரோம். புரியுதா உங்களுக்கு? அதாவது பாருங்க, நமக்கு இதுல யார் மட்டும்தான் வேணும்னா H2 மட்டும்தான் வேணும். அதுக்காக நம்மளால எப்படி எல்லாம் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ நம்ம சிம்பிளிஃபை தான் பண்றோம். பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ நமக்கு தேவையில்லை அப்படின்றவங்க, அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி 600 உள்ள கொடுத்து மல்டி பண்ணிட்டு அப்படி கூட நம்ம கொண்டு போலாமே. நமக்கு தேவை H2 வேணும் அப்படின்றதுக்காக நம்ம யாரெல்லாம் தூரமா இருக்காங்களோ ஒவ்வொருத்தவங்களையும் ஆப்போசிட் சைட் கொண்டு போறோம். இது தனியா தானே இருக்கு, அப்படி நம்ம கொண்டு போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஓகேக்கா. சரி, இல்ல நீங்க அந்த மாடல்ல தான் நான் போடுவேன்னா 8 3 பெருக்குங்க 24 பிளஸ் H2 டிவைட் பை 3 ஈக்குவல் டு இங்க 10 இருக்கு. இது இங்க கொண்டு போங்க. H2 ஈக்குவல் டு 24 பிளஸ் இது மல்டி பண்ணீங்கன்னா 30. H2 ஈக்குவல் டு 30 மைனஸ் 24. இப்ப நீங்க கேன்சல் பண்ணீங்கனாலும் அதே 6 தான் வருது. இது எக்ஸ்ட்ரா ஒர்க். நம்ம கிராஸ் மல்டி பண்ணி டைம் கொஞ்சம் எடுக்கும். இல்ல நமக்கு எனிமீஸ் இங்கே இருக்காங்க, தூரமா நான் கொண்டு போயிருவேன்னா நீங்க அப்படியே கொண்டு போய்க்கலாம். எல்லாம் ஒண்ணுதான், ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். நம்ம இங்க போய் மல்டி பண்ண 3 ஃபைனலா இங்க எடுத்து போய் மல்டி பண்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல எப்படி வேணாலும் போடலாம். ஓகேவா? ஓகேக்கா. குட். இப்படிதான் நான் எதிர்பார்க்கிறேன். சரி, மத்தவங்களுக்கு எல்லாம் ஓகேவா? வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? போலாம்க்கா. சரி, உங்களுக்கு இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொஸ்டின்ல வந்து படம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்களே தான் படம் போட்டுக்கணும். பென்சில் ஸ்கேல் வச்சு அழகா நீட்டா வந்து படம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி படத்துல வந்து இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் நீங்க குறிக்கணும். அந்த அளவுகள் எல்லாம் குறிச்சிருங்க. சரியா? அழகா போடுங்க. ஏதாவது சின்ன மிஸ்டேக் நீங்க இது உள்ள பண்ணிட்டா கூட இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கும் போது உங்களுக்கு நான் மார்க் குறைக்கிறதுக்கே மனசு வராது. அப்ப நாங்க ஆன்சர் தப்பா போட்டு இதெல்லாம் போட்ட மார்க் போட்டுறாங்களா? கிடையாது. குடுக்கறது நல்லா நீட்டா பிரசன்ட் பண்ணணும். மார்க் குறைக்க வராது. 1 மார்க் குறைக்க வேண்டிய இடத்துல வேணா ஒரு 1/2 மார்க் குறைக்கலாம், அந்த மாதிரி. அதனால நம்ம வந்து நீட்டா பிரசன்ட் பண்ணணும். ஓகேவா? நாங்கெல்லாம் ஓகே சொல்ல மாட்டோம்க்கா. சரி, ஓகேவா? சரி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். ஏன்? ஃப்ரெஸ்டம்க்கா. கரெக்ட், ஃப்ரெஸ்டம் இருக்கு, ஒரு இடைக்கண்டம் ஷேப் இருக்கு. அப்ப இது வந்து இம்பார்ட்டன்ட். இது எப்படி இருக்கு பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஒரு உருளை இருக்கு, அது மேல ஒரு ஃப்ரெஸ்டம் இருக்கு. அதாவது ஒரு சிலிண்டர் ஃப்ரெஸ்டம், இடைக்கண்டம், கீழே வந்து ஒரு உருளை இருக்கு. இதுல வந்து ரெண்டுமே அட்டாச் ஆயிருக்கு. இது ஒரு ஃபனல், ஒரு புனல்னு நம்ம சொல்லுவோம்ல தமிழ்ல. அது எதுக்கு யூஸ் ஆகும்? பெட்ரோலை நல்லா பெட்ரோல் ஊத்துறதுக்கு, மண்ணெண்ணெய் ஊத்துறதுக்கு, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சரி, இதோட டோட்டல் ஹைட்டுமா மொத்த உயரம் வந்து 20. ஓகேவா? உருளையின் உயரம் மட்டும் 12. அப்படின்னா இடைக்கண்டத்தின் உயரம் என்ன பிரஸ்டத்துக்கு? மொத்தமா 20. அதுல இது மட்டும் 12னா இடைக்கண்டத்தோட உயரம் என்ன? 12 8 சென்டிமீட்டர். வெரி குட்.
அப்படி நமக்கு பிரிக்க தெரியணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? டோட்டல் ஹைட் கொடுத்திருக்காங்க. இதுல இதோட ஹைட் 12னா இதோட ஹைட் 8 தான் இருக்கும். 20 - 12 8 அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகே, வேற என்ன கொடுத்திருக்காங்க? விட்டம் வந்து 12 சென்டிமீட்டர், டயாமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர் சொல்றாங்க. நமக்கு டயாமீட்டர் எங்கேயுமே தேவைப்படாது. அப்போ நமக்கு வந்து ரேடியஸ் எடுத்துக்கலாம். ரேடியஸ் வேல்யூ எவ்வளோ? இது வந்து எதோடதுன்னு பாருங்க. எதோட அப்படின்னா உருளையின் உங்களுக்கு உருளையோட ஆரம் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுல கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இதுல மேலையும் ஒரு ஆரம் கேபிட்டல் ஆர் ஒன்னு வரும், ஸ்மால் ஆர் ஒன்னு வரும். நமக்கு இதுல எந்த ஆர் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு கரெக்டா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல எது கொடுத்துருக்காங்கன்னா சிலிண்டரோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, உருளையின் ஆரம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்மால் ஆரா கேபிட்டல் ஆரா? ஸ்மாலா இருக்கா? வெரி குட். ஏன்னா இங்கதான் சின்னதா இங்க இருக்கு, இதேதான் இங்க வரும். இதுதான் இந்த இடைக்கட்டத்தோட ஸ்மால் ஆர். வெரி குட். அப்ப ஸ்மால் ஆர். மேற்புற விட்டம் கொடுத்திருக்காங்க. விட்டம் அதாவது அவுட்டர் டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க. நமக்கு டயாமீட்டர் வேணாம், விட்டம் தேவையில்லை, ஆரம் தான் வேணும். அப்போ அதுல பாதி 12 சென்டிமீட்டர். அப்ப கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஓகே, இப்ப என்ன கேக்குறாங்க? புனலின் வெளிப்புற பரப்பை கணக்கிடுக. இதோட டோட்டலா அந்த சர்ஃபேஸ் ஏரியா, அந்த வெளிப்புற பரப்பு மட்டும் கேக்குறாங்க. வெளிப்புற பரப்பு அப்படின்றது அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது எது வரும்னா வளைப்பரப்பு தான் நமக்கு வரும். ஓகேவா? ஏன்னா வெளிப்புறத்துல என்னென்ன இருக்கும்? வெளிப்புறத்துல இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தானே இருக்கும். அது ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? டாப் பாட்டம் எதுவுமே தேவை கிடையாது. அந்த வெளிப்புற பரப்பு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைப்பரப்பு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். இப்படி வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேக்குறாங்கன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். அப்பதான் நீங்க சம்ம கரெக்டா போட முடியும். பாருங்க, क्वेश्चन எல்லாருக்கும் புரியுதா பாருங்க. புரியுதுக்கா? ஓகே ஓகேமா. சரி, வெளி ஃபர்ஸ்ட் இடைக்கண்டத்தோட வளைப்பரப்பு ஃபார்முலா சொல்லுங்க. சிஎஸ்சி by capital R plus small r into L का. வெரி குட். அதே மாதிரி உருளை சிலிண்டருக்கு வளைப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா 2 by R square இல்லக்கா? அங்க 2 போட்டிருக்கு, அதனால நானும் 2 சொன்னேன்க்கா. by r square h கா. by r square h அவ்வளவுதான். அது வந்து H1 H2 னு வேரியேட் பண்ணி காட்டுறதுக்காக அங்க H2 னு போட்டுருக்காங்க. அத பார்த்து தான் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க. ஏக்கா இப்படி எல்லாம் முன்னாடியே என்ன சொல்றீங்க? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இடைக்கண்டத்துல பாருங்களேன், L எக்ஸ்ட்ராவா இருக்கு. நமக்கு இதுல L கொடுக்கல. அப்ப L நம்ம தான் கண்டுபிடிக்கணும். L கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எதுக்கு உங்களுக்கு தெரியும்? root of capital R minus small r the whole square plus h square. h1 square னு வெச்சுப்போமா? ஹரிஷ் வெச்சுப்போமா? h1 னு. சரி, இப்போ வந்து capital R ஓட வேல்யூ 12, small r வந்து 6, கீழ உள்ளது அப்படின்றத வேரியேட் பண்ணி காட்டுறதுக்காக கீழ உள்ளது h2 னும் மேல உள்ளது 8 h1 னு வச்சிருக்கோம். மேல உள்ள அந்த ஃபர்ஸ்ட்த்துக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இடைக்கண்டத்துக்குன்றதால h1 னு போட்டுருக்காங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? கேபிட்டல் ஆர் வந்து எவ்வளவுமா? கேபிட்டல் ஆர் ஓட வேல்யூ எவ்வளவு? 12. அப்ப 12. ஸ்மால் ஆர் வந்து 6. 12 minus 6 the whole square plus h1 ஓட வேல்யூ வந்து 8. 12 minus 6 வந்து 6. 6 square 8 square. 6 square வேல்யூ 36. 8 square 64. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 100 root of 100. இதோட வேல்யூ L ஓட வேல்யூ 10 சென்டிமீட்டர். அவ்வளவுதான். L-க்கு 10 சென்டிமீட்டர் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ வேற என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு அந்த வளைப்பரப்பு ஃபார்முலால டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். என்னென்ன இருக்கோ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். 2 இதுல எல்லாம் காமனா வந்து பைய வெளில எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் 2r h2 plus capital R plus small r into L எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். பைனா 22/7 லாஸ்டா போட்டுருக்காங்க. 2 r-க்கு வந்து small r தான். ஓகேவா? அப்போ 6, h வந்து 12. இது எதோடது? உருளை. இந்த சிலிண்டரோட h. கேபிட்டல் R வந்து 18.
கேபிட்டல் ஆர் 18 வந்தது இல்ல. கேபிட்டல் ஆர் வந்து 12, ஸ்மால் ஆர் வந்து 6. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 18. L ஓட வேல்யூ 10. அப்போ 18 into 10. இப்போ இது மூணுத்தையும் மல்டி பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் மல்டி பண்ணுங்க. 114, இது 144, இது 180. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 324 வருது. 5க்கு 22/7 கேன்சல் பண்ணுங்க. மல்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வருது. நம்ம கண்டுபிடிச்சது வலைப்பரப்பு. அந்த CSA தான் கண்டுபிடிச்சோம். அப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதான். ஃபைனலா நீங்களும் இது மாதிரி எடுத்து எழுதணும். புனலின் வெளிப்புற பரப்பு அந்த மாதிரி. ஓகேவா? CSA of the funnel is அப்படின்னு போட்டு இந்த ஆன்சர் எடுத்து எழுதி சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது மென்ஷன் பண்ணணும். இந்த சம் பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அக்கா இந்த 10 சென்டிமீட்டர் எப்படி காமிச்சு? 10 சென்டிமீட்டர் தோ இந்த L கண்டுபிடிச்சோம்னா ஃபார்முலா L ஃபார்முலா r minus r the whole square plus h. அது சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது L கிடைச்சது. அந்த L தான் இந்த Lக்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். சரி ஓகேமா. இந்த கேபிட்டல் R வந்து 12, ஸ்மால் r வந்து 6. ரெண்டுத்தையும் கூட்டும் போது தான் 18. 18 இன்டு இந்த 10. ஓகேவாமா? CSA ரெண்டுத்துக்கு தனியா கண்டுபிடிச்சு கடைசியா ப்ளஸ் பண்ணிக்கலாம்லக்கா? பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். தனித்தனியா போடணும். இதுனா டக்குன்னு சேர்த்தே போடலாம். நமக்கு தேவை ஆன்சர். பழகிட்டுக்கா. என்ன இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதா? இல்லக்கா அப்படியே போட்டு பழகிட்டு எக்ஸாம்ல டக்குன்னு இப்படி போட ஆரம்பிடுதுக்கா. அதனால சரி ஓகே. அப்படியே கூட போடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படி போட்டுட்டு ஃபைனலா கடைசியில எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். இப்படி போட்டாலும் ஓகே, அப்படி போட்டாலும் ஓகே. ஃபார்முலா மட்டும் எல்லாரும் படிச்சிருங்கம்மா. இந்த சாப்டர்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார்முலா தான். ஃபார்முலா வச்சுதான் சம்மே போட்டுட்டு இருக்கோம். பாத்தீங்களா? எல்லா சம்முக்குமே ஃபார்முலா அதுல உள்ளது மட்டும்தான் அப்படியே வருது. அந்த டேபிள மட்டும் நல்லா படிச்சிருங்க. அது படிக்கிறதை விட நீங்க கேள்வி கேட்கும் போதுதான்க்கா டக்குன்னு மறந்து போயிடுது. அதுக்குதான் நீங்க போட்டு போட்டு பாக்கணும். இந்த டிபி நல்லா இருக்குப்பா. ஹரிஷ் என்னையாக்கா? இத்தனை நாள் இதுவா வச்சிருந்தீங்க? ஆமாக்கா, ஒரு வாரமா தாங்க இருக்கு. நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். தேங்க்யூக்கா. ஒரு வாரம் கழிச்சு பார்த்ததுக்கா இல்ல நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கா? நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கா. ஓகே, நெக்ஸ்ட் போமா. இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. இல்லக்கா. ஓகேமா. டவுட் என்ன கேளுங்க. நிரஞ்சனா உங்களுக்கு புரியுதாமா? புரியுதுக்கா. புரியலன்னா கேளுங்க. ஓகேக்கா. சரி. இது பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? இத பார்த்த உடனே இந்த ஷேப் பார்த்த உடனே ஏதாவது தோணுதா? எங்கயாவது இது மாதிரி பாத்திருக்கீங்களா? ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு சட்டி வச்சிருக்காங்கக்கா. சூப்பர். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம். பாக்ஸ்க்குள்ள ஒரு சட்டி வச்சிருக்காங்க. ஓகே. வேற யாருக்கு எது தோணுதா? ஸ்பீக்கர் பாக்ஸ் மாதிரி இருக்கா? ஸ்பீக்கர் பாக்ஸ். ஓகே, சூப்பர். அப்புறம் அக்கா உங்களுக்கு ஏதோ தோணுதா? அது என்னன்னு எனக்கு தெரியலக்கா. எனக்கு தோணுது நீங்க சொல்லணும். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க போதும். இந்த கல்யாணத்துல எல்லாம் ஐஸ்கிரீம் கொடுப்பாங்கல்ல, டப்பா வந்து பெருசா வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு ஸ்கூப் மாதிரி வச்சு இப்படி வெட்டி எடுப்பாங்கல்ல, ஒரு ஸ்கூப் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கரண்டி மாதிரி இருக்கும். அதை இப்படி எடுத்து இப்படி போடுவாங்கல்ல, அது இப்படிதான் இருக்கும். அந்த பாக்ஸ் அது மாதிரிதான். என்னமா?
ஜூஸ் கடையிலயும் இப்படி இருக்கும்க்கா இதே மாதிரி. தெரியுமா? அது அது எது சொல்றீங்கன்னு தெரியலையே. என்ன ஏதோ filter அக்கா, ஃபில்டரா? ஒரு பெரிய இந்த இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்ல இருக்கும்லக்கா, அதுக்கு இடையில ஓட்டை ஓட்டையா இருக்கும், அதுக்குள்ள இருந்து ஜூஸ் எல்லாம் எடுத்து ஊத்துவாங்கல்லக்கா. ஆ, ஆ, அது அது இப்படிதான் இப்படிதான் இருக்குமா? இருக்குமா? அதுவும் சேம் தான் இருக்கும்னு அது அது மாதிரி சொன்னாங்கக்கா. ஓகேயா? ஓகேயா? ஓகே, ஓகே, பரவாயில்ல. பரவாயில்ல. நான் நான் மட்டும் மட்டும் தான் தான் சாப்பாடை சாப்பாட பத்தி பத்தி சொல்றேன்னு நினைச்சேன். சரி, சரி, ஏன் ஏன் நான் நான் அதை அதை இப்ப சொன்னேன்னா, எனக்கு ஜூஸ் ஞாபகம் வந்துருச்சுக்கா. சரி சரிம்மா. இது இதை ஏன் ஏன் நான் நான் அப்படி அப்படி நான் நான் imagine இமேஜின் பண்றேன்னா, இது ஒரு கனசதுரம். இதுல இதுல வந்து வந்து இத இத வந்து வந்து வெட்டி வெட்டி எடுத்திருக்காங்க. எடுத்திருக்காங்க. இந்த இந்த ஷேப் ஷேப் மாதிரி மாதிரி கட் கட் பண்ணி பண்ணி எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு அப்படின்னு இதுல இதுல வரும். வரும். அதனாலதான் நான் அப்படி சொல்றேன். இப்போ இப்போ பத்மஸ்ரீ பத்மஸ்ரீ சொன்னாங்களா, சொன்னாங்களா, இதுல இதுல வந்து வந்து ஒரு ஒரு சட்டியை சட்டியை வச்சிருக்காங்கன்னு. வச்சிருக்காங்கன்னு. அதுல அதுல ஆக்சுவலா ஆக்சுவலா வைக்கல. வைக்கல. இருந்த இருந்த ஒரு ஒரு ஷேப்ப ஷேப்ப வெட்டி வெட்டி எடுத்திருக்காங்க. எடுத்திருக்காங்க. அப்போ அப்போ ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் அப்படி அப்படி ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கலாம்ல. வச்சுக்கலாம்ல. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வந்து ஃபுல்லா ஃபுல்லா இருக்கும். இருக்கும். அதுல அதுல அந்த ஸ்கூப் ஸ்கூப் போடும்போது போடும்போது இந்த இந்த ஷேப்க்கு ஷேப்க்கு வெட்டி வெட்டி எடுக்க எடுக்க முடியும்ல. முடியும்ல. அதனால அதனால தான் நான் அப்படி சொல்றேன். அப்படிதான் அப்படிதான் இந்த கொஸ்டின் கொஸ்டின் வருது பாருங்க. ஒரு ஒரு கனசதுரம் கனசதுரம் ஒண்ணு இருக்கு, ஓகேவா? ஓகேவா? ஒரு கியூப் கியூப் இருக்கு. இருக்கு. அதுல அதுல வந்து ஒரு பகுதியில் எல் எல் அலகுகள் விட்டமுள்ள விட்டமுள்ள. அதுல அதுல வந்து கொடுத்துட்டாங்க குடுத்துட்டாங்க பாருங்க, கனசதுரத்தின் கனசதுரத்தின் பக்க பக்க அளவிற்கு அளவிற்கு சமமாக. சமமாக. அப்படின்னா இது இது ஃபுல்லா ஃபுல்லா டச் டச் ஆகுற ஆகுற மாதிரி மாதிரி, இந்த அது அது ஃபுல்லும் ஃபுல்லும் டச் டச் ஆகுற ஆகுற மாதிரி மாதிரி அப்படியே அப்படியே வந்து வந்து வெட்டி வெட்டி எடுக்கிறாங்க. எடுக்கிறாங்க. ஒரு ஒரு அரைக்கோளம் அரைக்கோளம் படத்தில் படத்தில் உள்ளது உள்ளது மாதிரி மாதிரி வெட்டப்பட்டால் வெட்டப்பட்டால் மீதமுள்ள மீதமுள்ள திண்மத்தின் திண்மத்தின் புறப்பரப்பை புறப்பரப்பை காண்க காண்க அப்படின்னு அப்படின்னு கேக்குறாங்க. கேக்குறாங்க. புறப்பரப்பு புறப்பரப்பு, ஓகேவா? ஓகேவா? அது அந்த சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஏரியா கேக்குறாங்க. கேக்குறாங்க. சரி, சரி, மொத்தம் மொத்த திண்மத்தின் திண்மத்தின் புறப்பரப்பு புறப்பரப்பு டோட்டலா டோட்டலா அப்படியே கண்டுபிடிக்கணும். சரி. சரி, இப்போ இப்போ இதுல இதுல நமக்கு நமக்கு எந்த எந்த ஒரு ஒரு டீட்டெயிலுமே டீட்டெயிலுமே கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? ஆனா ஆனா அவங்க அவங்க என்ன என்ன ஒரு ஒரு நேம் நேம் கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்திருக்காங்கன்னா, இது இது வந்து வந்து எல் எல் அலகுகள் அலகுகள் இருக்கிற இருக்கிற விட்டம்னு விட்டம்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்திருக்காங்க. விட்டம் விட்டம் டயாமீட்டர் டயாமீட்டர் ரெண்டு ரெண்டு பக்கமும் பக்கமும் டச் டச் ஆகுதான். ஆகுதான். அப்போ அப்போ இதே இதே அளவு அளவு தான் தான் இங்கே இங்கே இருக்கும். இருக்கும். கரெக்ட் கரெக்ட் தானே? தானே? இதே இதே அளவு தான் அளவு தான் இங்கே இங்கே இருக்கும். இருக்கும். சதுரம் சதுரம் கியூபாய்ட் கியூபாய்ட் அப்படின்னும் அப்படின்னும் போது போது கண்டிப்பா கண்டிப்பா எல்லா எல்லா பக்கமுமே பக்கமுமே ஈக்குவலா தான் ஈக்குவலா தான் இருக்கும். இருக்கும். அப்போ அப்போ இது இது எல்னா எல்னா இதுவும் இதுவும் எல் எல் தான், இதுவும் இதுவும் எல் எல் தான். எல்லா எல்லா பக்கமும் பக்கமும் எல். எல். ஓகேவா? ஓகேவா? சரி. சரி, அப்போ அப்போ இதோட இதோட ரேடியஸ் ரேடியஸ் என்னவாமா என்னவாமா இருக்கும்? இருக்கும்? ஆரம் ஆரம் அரைக்கோளம் அரைக்கோளத்தோட ஹெமிஸ்பியருக்கு ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் ரேடியஸ் என்னவா என்னவா இருக்கும்? இருக்கும்? அரைக்கோளத்தின் அரைக்கோளத்தின் ஆரம் ஆரம் பாதி எல்லுக்கா. வெரி வெரி குட். பாதி பாதி எல் எல். அதாவது அதாவது எல் எல் பை பை 2. எல்ல எல்ல பை பை 2. 2. சப்போஸ் இது சப்போஸ் ஒரு இது ஒரு 6 6 இருந்தா இருந்தா பை பை 2 2 பண்ணி பண்ணி நீங்க நீங்க 3ன்னு 3ன்னு சொல்லுவீங்க. சொல்லுவீங்க. ஆனா ஆனா இங்க இங்க எல் எல்லுன்னு இருக்கு இருக்கு, அப்ப அப்ப பை பை 2 2 அப்படி அப்படியே வச்சுக்க வச்சுக்க வேண்டியதான். வேண்டியதான். ஓகே, ஓகே, அப்ப அப்ப ஆரம் ஆரம் வந்து வந்து எல் பை 2. இத இத பார்த்து சொன்னீங்களா? சொன்னீங்களா ஹரீஷ்? இல்லக்கா. சரி 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 சரி. சரி, ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட், இப்ப இப்ப நம்ம நம்ம கிட்ட கிட்ட மொத்த மொத்த புறப்பரப்பு புறப்பரப்பு கேக்குறாங்க. கேக்குறாங்க. அதாவது அதாவது அந்த அந்த வெட்டி வெட்டி எடுத்ததுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா அப்புறமா மீதம் மீதம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த அந்த புறப்பரப்புகள் புறப்பரப்புகள் கேக்குறாங்க. கேக்குறாங்க. அப்போ அப்போ மீதம் மீதம் நம்ம நம்ம எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறது அப்படின்றது அப்படின்றது நமக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். அப்ப அப்போ நம்ம நம்ம என்ன என்ன பண்ணலாம்னா, பண்ணலாம்னா, இதோட இதோட மொத்த மொத்த புறப்பரப்பையும் நம்ம புறப்பரப்பையும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். அந்த அந்த கியூபோட கியூபோட அந்த அந்த கன சதுரத்தோட சதுரத்தோட மொத்த மொத்த புறப்பரப்பையும் புறப்பரப்பை எடுத்துக்குவோமா? எடுத்துக்குவோமா? ஓகேவா? ஓகேவா? அதுல அதுல எதை எதை மைனஸ் மைனஸ் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னா, அப்படின்னா, இந்த இந்த அரைக்கோளத்தின் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பை வலைப்பரப்பை மைனஸ் மைனஸ் பண்ணிடலாம். பண்ணிடலாம். அந்த அந்த ஹெமிஸ்பியரோட ஹெமிஸ்பியரோட அந்த அந்த சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஏரியா அத அத வந்து மைனஸ் மைனஸ் பண்ணிடலாம். பண்ணிடலாம். ஓகேவா? ஓகேவா? மைனஸ் மைனஸ் பண்ண சொல்லல. சொல்லல. கரெக்ட், கரெக்ட், மைனஸ் தானே பண்ணணும். புறப்பரப்புகள் அப்படின்னு கேட்டதுனால, ஓகேவா? அந்த டோட்டலா இருக்கிற அந்த புறப்பரப்புகள் கேட்டதுனால இந்த வலைப்பரப்பு வந்து அவங்க இந்த ஷேப் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து இப்படிதான் இருக்கு. ஓகேவா? இந்த ஷேப் இப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்த கனசதுரத்தை கனசதுரத்தை அப்படியே எடுத்துக்கிறாங்க. அதுல வந்து வலைப்பரப்பை ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த வலைப்பரப்பை ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மேல உள்ளது மட்டும்தான் காணும் அப்படின்ற மாதிரி, அதாவது மேல அந்த ரவுண்ட் ஷேப்ல உள்ளது வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகுற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அரைக்கோளத்தின்
அடிப்பக்க பரப்பை வந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அடிப்பக்கமே இல்லைன்னா எப்படி இருக்காது, ஒரு ஹாலோவா தான் இருக்குன்னு அர்த்தம். அதுல உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகேவா, நம்ம ஸ்கூப் எப்படி எடுத்தோமோ உள்ள எப்படி எம்டியா வளைஞ்சிருக்குமோ அது மாதிரிதான் இருக்கு. அதுல அந்த கோலத்தின் அடிப்பக்க பரப்பை வந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு ஃபார்முலா என்னமா? வலைப்பரப்பு ஃபார்முலா என்ன? அதாவது சர்ஃபேஸ் ஏரியா ஹெமிஸ்பியரோட 2/r² அக்கா. 2/r². கரெக்ட். சரி, ஓகே. அப்படி பண்ணா வராது, நம்ம இப்படியே வச்சுக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், அந்த வலைப்பரப்பை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அந்த அடிப்பக்க பரப்பை மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வலைப்பரப்பு இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து ஆட் பண்ணி, ஏன்னா அதுல எக்ஸ்ட்ராவா வந்து வளைஞ்சி இருக்கு. ஓகேவா, அந்த மொத்தத்துல இது வந்து வளைஞ்சி இது ஒரு பகுதி இருக்கிறதுனால இதை ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ மட்டும் கட் பண்ணி எடுத்துட்ட மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அரைக்கோளத்தின் அடிப்பக்க பரப்பு அந்த பாட்டம் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். சரி, சதுரத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன? மொத்த பரப்பு ஃபார்முலா அப்படின்னா 6a². இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, கனசதுரத்தின் கியூபோட அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னன்னா 6a². அதுல வந்து இந்த பக்கங்கள் அப்படின்னும் போது எல், எல்லா பக்கமும் எல் தான் நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா இது எல்னா இதுவும் எல் தான், அப்ப எல்லா பக்கமும் எல். அப்போ அந்த பக்கத்துக்கு வந்து L² சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க, 6L². ஓகே, இது வந்து அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 2πr². இதுல வந்து அடிப்பக்க பரப்பு வந்து ரவுண்ட் ஷேப் சர்க்கிள்ல இருக்கிறதுனால, வட்டத்துல இருக்கிறதுனால πr² ஃபார்முலா. மைனஸ் பண்ணீங்கன்னா 2πr²ல ஒரு πr² போயிடுச்சுன்னா πr². இதுக்கு வந்து r², ஆருக்கு பதிலா L/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இதை ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்போ 6L² பிளஸ் 5L²/4 கிடைக்கும். இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. இப்பதான் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி வெளியில எடுக்கணும். ஏன் அப்படின்னா காமனா நம்மளால 4 வெளியில எடுக்க முடியாது. கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 24L² பிளஸ் 5L² டிவைடட் பை 4 அப்படின்னு வரும். இதுல காமனா நம்ம பையும், இங்க ஒரு பை இருக்கா, இல்ல நம்ம பை வேணாம், L² பை 4 மட்டும் கீழே தனியா எடுத்துட்டு உள்ள வந்து 24 பிளஸ் 5 இதை மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுதான் மீதம் இருக்கிற அந்த திண்மத்தின் புறப்பரப்பு, இதோட வேல்யூ. ஓகேவா பாருங்க. எதுவும் புரியலன்னா கேட்டுக்கோங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்துக்கோங்கம்மா. இதுல வந்து மொத்த புறப்பரப்பா டோட்டலா எடுத்துக்கிறீங்கம்மா. இந்த வலைப்பரப்பை வந்து ஆட் பண்ணி அந்த அடிப்பக்கத்தை கட் பண்ணி எடுத்துடுறீங்க. அப்போ இது பிளஸ் இது மைனஸ், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்டாலும் போட தெரியணும். அப்படி யாருக்கும் எக்ஸாம் நடக்குன்னு சொன்னீங்களே, மேக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? பத்மஸ்ரீ உங்களுக்கு தானே? செகண்ட் டிவிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ தமிழ்க்கா? ஓகே ஓகேமா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் நடக்குதாமா? யஸ்வதி? ஆமாக்கா. ஓகேமா. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போமா? இல்ல இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? நாகையில செகண்ட் டிவிஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாக்கா? நாகையில இல்லம்மா, பத்மஸ்ரீ நீங்க நாகையா? திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல்மா, உங்க ஊருக்கு பக்கத்துல தான். இன்னைக்கு இந்த செகண்ட் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலமா? 27 ஓகே.
எங்களுக்கு 29க்கா செகண்ட் ரிவிஷன். ஓகே அடுத்தடுத்து வந்துருமா? சரி நம்ம நெக்ஸ்ட் போமா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகேக்கா. ம். இல்ல சைலண்டா இருக்கீங்க, எதுவும் புரியலையா? எல்லாத்துலயும் நம்பர் வச்சு வரும், இதுல நம்பர் இல்ல, அதனால எதுவும் கன்ஃபியூஸ் ஆகுதா? இல்லக்கா. 2 நாளாவே நம்ம கிளாஸ் ரொம்ப அமைதியா இருக்குக்கா. ஆமா, எல்லாருக்கும் ஜுரம் வந்துச்சு, பேச மாட்டேங்கிறாங்க. சரி, இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து நான் நடத்தின மாடல்ல இருக்குமா? பாருங்க இந்த சம் எந்த மாடல் சம் கண்டுபிடிங்க பாப்போம். இதே மாடல்ல இதே மாதிரி ஒண்ணு போட்டோம். ஒரு கோணு, கீழே வந்து ஒரு சிலிண்டர். கொள்ளளவு கேக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? வால்யூம் கண்டுபிடிக்கணும், கன அளவு. ஹோம்வொர்க் போறீங்களா? எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன், பாருங்க. இதோ இதுதான். இங்க வந்து அரைக்கோளம் இருக்கா, அங்க கூம்பு இருக்கு, அவ்வளவுதான். இதே சம் தான். போடுறீங்களா? போடுறோம்க்கா. ஓகேக்கா. போடுறோம்க்கா. ஓகே, இது ஹோம்வொர்க் நோட் பண்ணிக்கோங்க. சரி, செகண்ட் பாப்போம். இது வந்து ஒரு ஈஸியான சம் தான், ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும். சரி நான் சொல்லித்தரேன், அதுக்கு முன்னாடி யாரும் எதுவும் சொல்றீங்களா? கேக்குறீங்களா? சொல்றீங்களா? செஞ்சு காமிக்கிறீங்களா? கியூப் சால்வ் பண்றீங்களா? நாளைக்குக்கா. சரி, டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டுக்கா, 3 நிமிஷம் கிட்ட வருதுக்கா. அப்ப பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்க வந்து 2xல பாத்துக்கிறோம். வீடியோ அனுப்பிவிடவா செஞ்சு? சரிப்பா. ஓகேக்கா. ஆனா அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இல்லக்கா அதெல்லாம் இல்ல, நேத்திக்கு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சுக்கா, அதான் சொன்னேன். சரிப்பா. வீடியோலாம் எடுக்க டைம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லாம் முடிச்சுட்டு கூட பொறுமையா பாத்துக்கலாம். சரி, வேற யாரும் எதுக்கு? சொல்லுங்கப்பா. நைட்டு எடுத்து அனுப்பிடுறேன்க்கா. ஓகேப்பா. நான் கேட்கவாக்கா? கேளுங்கம்மா. அவள் குளித்தால் இறந்து போவாள், அவள் அது என்ன? சோப்பு. இல்லக்கா. ஷாம்பு. இல்லக்கா. நெருப்பு. கரெக்டா. இன்னும் கேக்குறீங்கக்கா? கேளுங்கம்மா. தண்ணீர் இல்லாமல் வளரும், தரையெல்லாம் படரும், வளர்ந்து நெளிந்து ஆடும், வாசனை பூவும் கேட்கும், அது என்ன? திருப்பி ஒரு டைம் கொஸ்டின் சொல்லுங்க. தண்ணீர் இல்லாமல் வளரும், தரையெல்லாம் படரும், வளர்ந்து நெளிந்து ஆடும், வாசனை பூவும் கேட்கும், அது என்ன? சப்பாத்தி கல்லியா? இல்லக்கா. ஏதோ ஒரு கொடியா, செடி கொடி அந்த மாதிரியா? இல்ல, அந்த மாதிரியே கிடையாது. கொஞ்சம் அப்படி வரும். யாருக்காவது தெரியுமாமா? தெரியலக்கா.
தெரியலையாம்மா, எனக்கும் தெரியலமா. நான் சொல்லவாக்கா? சொல்லுங்கம்மா. கூந்தலுக்கா? பூஞ்சையா? கூந்தல் முடி. ஓகே ஓகே. கூந்தலுக்கா? ஓகே ஓகே ஓகே. நானா லைட்டா நினைச்சேன், அது இருக்காதுன்னு விட்டுட்டேன். நான் கேட்கவா? சொல்லிருக்கலாம்லக்கா. சரி பரவாயில்லம்மா. சொல்லுங்கப்பா. வீக்ல ரொம்ப காஸ்ட்லியான டே எதுக்கா? ஃப்ரைடேக்கா? கரெக்ட்டுக்கா. ஏன்? வெள்ளிக்கிழமை. ஓகே ஓகே. சூப்பர். எல்லா பிரியாணிக்கும் டெஸ்ட் வச்சா எந்த பிரியாணிக்கா கடைசியா வரும்? தம் பிரியாணியா? இல்லக்கா, வாத்து பிரியாணி. அக்கா முட்டை பிரியாணி. ஓ கரெக்ட்டுக்கா. முட்டை பிரியாணியா? ஆமாக்கா, அப்படிதான் போட்டிருந்துச்சு. சரி, நான் வாத்து கூட பொறுமையா வரும்னு நினைச்சுக்கிட்டேன். ஹர்ஷினிக்கு எப்படி தெரியும் ஆன்சர்? அக்கா ஒரு வாட்டி பார்த்தேன்க்கா. பாக்குறீங்க நீங்க, ஆனா கேட்க மாட்டேங்கிறீங்களா? சரி, வேற யாராவது கேக்குறீங்களா? துணியை துவைக்கிற இடம் அதுக்கா? என்னப்பா? டன் கணக்குல துணியை துவைக்கிற இடம் அது. 6. வாஷிங்டனாக்கா? கரெக்ட்டுக்கா. வெரி குட் வெரி குட், சூப்பர். எப்படி இல்ல அக்கா, நானும் கேக்குறேன். கேளுங்கம்மா. ஒரு அக்காவும் தங்கச்சி இருக்காங்கக்கா. அக்கா வந்து எக்ஸாம்காண்டி உங்க வீட்டு வாசல்ல நின்னு படிக்கிறாங்க. தங்கச்சி வந்து தெருவுல நின்னு படிக்கிறாங்க. ஏன்? பப்ளிக் எக்ஸாமா? ஆன்சர் கரெக்ட்டுக்கா. ஓகே ஓகே. எங்க அம்மா லைட் இல்லையான்னு கேக்குறாங்க. இல்லக்கா. சரி சரி, இப்பதான் எல்லாம் நானே சொல்லவாக்கா? பப்ளிக் எக்ஸாம் சொன்னனே. அவங்க அக்கா எதுக்கு படிக்கிறாங்கன்னு சொல்லிக்கா. அவங்க அக்கா எங்க நிக்கிறாங்க? என்ட்ரன்ஸ் எக்ஸாம். வீட்டு வாசல். என்ட்ரன்ஸ் எக்ஸாம். கரெக்ட்டுக்கா. சரி, மத்தவங்க தெரிஞ்சால் ஏதாவது சொல்லலாம்ல, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சுபாஷ், ஐயோ நான் எதுவுமே பாக்கலையே. நான் எதுவுமே பாக்கலையம்மா. நீங்க மிமிக்ரி பண்ணுங்க, பேச மாட்டாங்கக்கா. மிமிக்ரி பண்றதுக்கு பேச மாட்டேன். எனக்கு மிமிக்ரியே பண்ண தெரியாது. அன்னைக்கு பண்றேன்னு சொன்னீங்களே, எங்க 4 பேர்கிட்டயும். அது மிமிக்ரியா? சொன்ன டைலாக் தான் சொல்றேன். நான் டைலாக் தான் சொல்றேன். சொல்லுங்க. அது சொல்ற வரைக்கும் நீங்க எல்லாம் பேச மாட்டீங்களா? அக்கா, இனிமே நீங்களே டாஸ்க் கொடுங்கக்கா, அப்பதான் கரெக்டா பண்ணுவோம். சரி, நாளைக்கு வந்து ஒரு செமினார் சம் எடுங்க. அதான் நாளைக்கு டாஸ்க். ஓகே தானே? உங்களுக்கு பிடிச்ச சம் ஏதாவது ஒரு சம் சொல்லி கொடுங்க. ஓகேவா? இப்படிலாம் டாஸ்க் கொடுக்க கூடாதுக்கா, ஏதாச்சும் கேம் அந்த மாதிரி கொடுக்கணும். இது ஒரு நல்ல விஷயம் தானே. சரி, இத முடிஞ்சவங்க இத பண்ணுங்க. இது இல்லாதவங்க புக்குக்குள்ள இருந்து ஏதாவது கொஸ்டின் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இந்த மாதிரி படிப்பு சம்பந்தமா கேட்காதீங்கக்கா. அப்படியா? சரி, யாராவது மிமிக்ரி பண்ணுங்க, யாராவது பாட்டு பாடுங்க, யாராவது ஒரு கதை சொல்லுங்க. யாராவதுன்னா யாருமே பண்ண மாட்டீங்க. நீங்க பண்ணுங்கக்கா, பாட்டு பண்ணுங்கக்கா. பாட்டு இன்னைக்கு வேணாமா?
சும்மா பாருங்கக்கா. வேணாம் வேணாம் வேணாம், நான் கண்டிப்பா பாடுறேன் இன்னொரு ஒரு நாள். இப்ப வாய்ஸ் சரிக்கா, பனிஷ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. என்னது பனிஷ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. பனிஷ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வருமா? சரி, பனிஷ்மெண்ட்லாம் முடிப்போம், கண்டிப்பா முடிப்போம். இன்னைக்கு முடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சம்ம மட்டும் முடிச்சிருவோம். ஓகேவா? ஏன்னா இப்பதான் நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. இதே ஸ்பீட்ல நான் ஒரு சம்ம மட்டும் சொல்லி கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்க எல்லாம் உங்க ஃப்ரெஷ்னஸ் எல்லாம் குறைஞ்சிரும். சரி, இந்த செகண்ட் நான் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டு பக்கமும் கூம்பு கோனு. ஓகேவா? நடுவுல வந்து உருளை. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷேப் ரெடி பண்றாங்க. இதுல இதோட டோட்டல் லென்த், நீளம் வந்து ஹைட் டோட்டல் வந்து 12 சென்டிமீட்டர். விட்டம் டயாமீட்டர் வந்து ஸ்கிரீன் தெரியலையா? தெரியுதேமா, ஸ்கிரீன் தெரியுதே. மத்தவங்களுக்கு தெரியுதா? தெரியுதுக்கா. ம். தெரியுதுக்கா. நீங்க ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வந்து பாருங்களேன். ஓகேக்கா. ஓகேமா. இந்த மாதிரி இருக்கு. இதோட டோட்டல் ஹைட் வந்து 12னும், அப்புறம் விட்டம் டயாமீட்டர் 3 கொடுத்துருக்காங்க. கூம்பின் உயரம் ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர். அப்படின்னா இதோட கன அளவு வால்யூம் கேக்குறாங்கம்மா. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. இதோட ஹைட் எவ்வளோ? 8ஆ? 8. டோட்டல் ஹைட் வந்து 12. இது வந்து டயாமீட்டர் விட்டம் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்கம்மா. அப்படின்னா ஆரம் என்னவா இருக்கும்? 1.5 1.5 எடுத்துக்கலாம், இல்லைன்னா 3/2 உங்க விருப்பம். நான் சும்மா 3/2ன்னு வச்சுக்கிறேன், ஏதாவது கேன்சல் பண்றதுக்கு யூஸ் ஆகும்ல. அப்ப 6 வந்து நான் இதை வச்சுக்கிறேன். உருளையோட ஹைட் 8 சென்டிமீட்டர். அப்போ இதோட ஹைட் என்னவாமா இருக்கும்? H1 வச்சுப்போம், H2 வச்சுப்போம். இதோட ஹைட் என்னவா இருக்கும்? கூம்புக்கு 2 4 சென்டிமீட்டர். 4 கிடையாது, 2 தான் கரெக்ட். ஏன் நான் அப்படி சொல்றேன்? நீங்க சொன்னது கெஸ் பண்ணது கரெக்ட். 2 இருக்குல்ல, இது 12 மொத்தமா 12. அதுல இது மட்டும் 8னா பேலன்ஸ் நீங்க சொன்னது 4 கரெக்ட். ஆனா 4க்கு இது ரெண்டுத்துக்கும் கொடுக்கணும்ல. இதுக்கு 2, இதுக்கு 2. ஓகேவா? அப்ப H வந்து இங்க 2 தான் நமக்கு. ஓகேவா அஷ்னி? ஓகேக்கா. ஓகே, வெரி குட். ஓகே, வெரி குட்பா. சரி, நான் சொன்னேன், நீங்க எனக்கு வெரி குட் சொல்ல, நீங்க கேப்பீங்களா? அதுதான் சொன்னேன். சரி, ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப சொல்லுங்க வால்யூம் ஃபார்முலா. வால்யூம் மொத்த கன அளவு. நான் இது வந்து 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 இன்ட்டு இந்த கோன். ஓகேவா? கூம்பின் கன அளவு பிளஸ் அது கூட இந்த உருளையின் கன அளவு ஆட் பண்ணிட்டா போதும். சிலிண்டரோட வால்யூம். அப்ப ஃபார்முலா சொல்லுங்க. கோனுக்கு ஃபார்முலா கூம்பின் கன அளவுக்கு. ஏன் நான் 2 போட்டிருக்கேன்னு தெரியுதா? 2 டைம் இருக்கு. சொல்லுங்கம்மா. 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். கூம்பின் உருளைக்கு சிலிண்டருக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே. இதுல காமனா என்ன எடுக்கலாம்? ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் ஒண்ணுதான். அப்ப பை ஆர் ஸ்கொயர் வெளில எடுத்துருவோமா? ஹெச் மாறும். இது H1 H2ன்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப பேலன்சிங் வந்து 2/3 இருக்கு. H1 இது வந்து கூம்பு. கோனுக்கு H என்ன? 2 பிளஸ் இதுக்கு H2 மட்டும் இருக்கு. H இதுக்கு என்ன? 8. பைனா 22/7. R ஓட வேல்யூ 3/2. 3/2 அப்படியே வச்சுக்கிறேன் நானு. இது மல்டிபிள் பண்ணிடுவோமா? அப்போ 4/3 பிளஸ் 8. இப்போ நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். 22 3 3 7 2 2 கிராஸ் மல்டிபிள் பண்ணா என்னமா வேல்யூ வரும்? 24 பிளஸ் 4 எவ்வளவு வரும்? 28 டிவைட் பை 3. இப்போ கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்ணிப்போம். 3 போயிடும். 2க்கு 11. இந்த 2க்கு இது வந்து 14. 7க்கு 2. பேலன்ஸ் என்னென்ன இருக்கு? 11 3 2 3 பெருக்கினா போதும். 6 11 66. அவ்வளவுதான். 66 மீட்டரா சென்டிமீட்டராமா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதாம்மா.
சிம்பிளான ஒரு சம் தான். புரியுதா பாருங்க. கியூப் தானக்கா வரும், கன அளவு தானக்கா தெரியும். கன அளவு கண்டுபிடிச்சுமா? ஓகே, சென்டிமீட்டர் கியூப். வெரி குட். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுச்சா? ஈஸியா இருக்கா? ஓகேக்கா. இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு 5th சம். அப்ப ஏன் உங்களுக்கு 5th சம்க்கு ஆன்சர் வரல? இதுல இப்ப கோன் வச்சிருக்காங்கல்ல, அதுல ஹெமிஸ்பியர் வச்சிருக்காங்க. இதே மாதிரி நீங்க போட்டா போதும். ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? ஓகேக்கா. தாரகா ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? ஆன்சர் வரலன்னு சொன்னீங்க. ஓகேக்கா. சரி, ஓகே. நாளைக்கு இந்த எக்ஸசைஸ் முடிச்சிடலாம், மத்த சம்ஸ் பாத்துடலாம். கொஞ்சம் தான் இருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க, யாருக்கு என்ன பனிஷ்மெண்ட்? அக்கா அங்க இருந்து ஐஸ்கிரீம் உன்னாட டப்பாமல வச்சிருக்காங்க அக்கா. ஆமாப்பா, அங்க வந்து இப்படி வெட்டி எடுத்தாங்களே, அந்த ஸ்கூப் எடுத்துட்டு வந்து இப்படி மேல வச்சுட்டாங்க. அந்த சம் இப்படி மாறிடுச்சு. சரி, கவுத்தி வச்சிட்டாங்க கார. ஆமாமா. நீங்க சொன்ன ஜூஸ் அந்த ஃபில்டர் வந்து இப்படி திருப்பி வச்சுட்டாங்க. இன்னொருத்தவங்க சட்டியை வந்து இப்படி கவுத்து வச்சுட்டாங்க. ஓகே, மூணுத்துக்கும் சொல்லிட்டேன். சரி, சொல்லுங்க, யாரு என்ன பனிஷ்மெண்ட் பண்ண போறீங்க? யார் இன்னைக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆனது? ஏன் ஜென்சி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒண்ணும் இல்லக்கா. சரி, நாளைக்கு வாங்கிக்கலாமா பேப்பர்? வாங்கிக்கலாம்க்கா. ரெடி ஆயிடுச்சா? ரெண்டு பேரோடதும்? அவன் என்னன்னு தெரியலக்கா, சுபாஷ் என்ன சொல்லலக்கா அதுவும். பஷ்னி எழுதிட்டீங்களா நீங்க? கொடுத்துடலாம்க்கா. நாளைக்கு கொடுத்தீங்கன்னா அப்ப நாளைக்கு தான் வாங்க முடியும். சரி, நாளைக்கு வாங்கிக்கிறேன். எங்கதான் வாங்கிக்கிறீங்க? எங்க வரணும்னு சொல்லுங்க, அங்க வந்து வாங்கிக்கிறேன். காலையில எத்தனை மணிக்கு போவீங்க ஸ்கூல்? காலைல 8:30க்கு போவோங்க. 8:30 ஓகே தான், நான் வந்து வாங்கிக்கிறேன். நான் சீக்கிரமாவே கிளம்பிடுவேன். எனக்கு லொகேஷன் மட்டும் அனுப்புங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். யார் வீடு பக்கத்துல இருக்கோ வாங்கி வச்சுக்கோங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகேக்கா. ஹரிஷ் உங்கள்ட்ட நாளைக்கு வாங்கிக்கிறேன்பா. ஓகேக்கா. இளம்பிரியன்ட்ட நெக்ஸ்ட் டேவா இல்ல எப்ப சொல்றாங்களோ வாங்கிக்கிறேன். சரி, என்ன இப்ப எதாவது சொல்றீங்களா? தாரகா ஏதாவது சொல்றீங்களா? சொல்லுங்கப்பா. நீங்க வந்து ஏபோர் சீட்ல எழுதலாம்லக்கா? எழுதலாம்ப்பா. அதுலதாங்க எழுதிருக்கா, அதான் கேட்டேன். சரிப்பா, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நானும் ஓகேமா. என்னப்பா? எதக்கா ஃபர்ஸ்ட் வச்சு பின் பண்ணனும்? 26 இருக்கு, அதுவா 23ஆக்கா? இல்ல, நீங்க எதுவுமே பின் பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க அப்படியே கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த வேற யாரும் சொல்றீங்களா? சுபாஷினி கண்டிப்பா நாளைக்கு டயலாக் சொல்லி காமிக்கிறேமா. ஓகேக்கா. அப்புறம் நந்தினி ஹரிஷ பண்ணிட்டாங்கக்கா. பனிஷ்மெண்டா? நீங்க தான் இன்னைக்கு லேட்டா வந்தீங்க. அக்கா அதுக்காக நான் கியூப் மாத்திட்டேன். மாத்தி வந்ததுக்கு தான் இன்னைக்கு நான் மாட்டி விட்டேன்க்கா. கியூப் வந்து வீடியோ பண்ணி அனுப்புறேன்ட்டாங்க. எனக்கு சாங் தான் வேணும், சாங் தான வராதுன்னு சொன்னாங்க. சாங் வந்து நாளைக்கு கண்டிப்பா பாடுவாங்க, அப்படிதானப்பா? அதுதான் வேணான்னு சொல்லிட்டீங்களேக்கா. அது நான் வேணான்னு சொல்லணும்னா சரி, அதுக்கு பதிலா வேற அதுக்காக கியூப் கேட்க சொன்னீங்க. சரி, எப்படியோ என்னை வந்து கன்வின்ஸ் பண்றீங்க. சரி, ஓகே. வேற யாருக்கோ பனிஷ்மென்ட் கொடுத்தோம்லக்கா. ஆமாம்மா, அதான் யாருன்னு தெரியலம்மா, எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா. தாரகா என்னக்கா? ஏதாவது சொல்றீங்களா? இல்லக்கா, நான் பாத்துட்டேன்லக்கா. நாளைக்கு பாத்துட்டு வரலன்னா அடிதான் தாரகா. ஓகே தானே? எப்படி காட்டுவீங்க? உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க எதுவும் வீட்டுல இருப்பீங்களா? அப்போ வந்துருவேன். உங்க வீடுதான் நல்லா தெரிஞ்சிருச்சு.
அந்த ஸ்கூல்ல இருந்து 3வது ரோடு. சரி ஹர்ஷினி நாளைக்கு ஏதாவது பாத்துருவாங்க. சரி நமக்கு டைம் ஆகுது. எல்லாரும் ஏதாவது கண்டிப்பா நாளைக்கு பாத்துருவாங்க. பேசுங்க நல்லா. நியூ இயர்ல இருந்து எல்லாம் பேசுன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காதீங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க. சரியா? ஓகேமா, நம்ம நாளைக்கு பாப்போம். ஹோம்வொர்க் என்ன கொடுத்துருக்கேன்? இருங்க, டெஸ்ட் கொடுக்கல, வெயிட் பண்ணுங்க. ஹோம்வொர்க் என்ன கொடுத்துருக்கேன்? 5th day தான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்டும் கொடுத்துருக்கேனா? ஓகே. நிறைய பேர் வந்து டெஸ்ட் எழுதாம ஏமாத்துறீங்க. ஒழுங்கா நாளைக்கு எல்லாரும் காலையில 4 மணிக்கு ஏஞ்சி டெஸ்ட் எழுதுங்க. சரியா? ஏந்திரிச்சிட்டு இருக்கீங்களா? 4:30க்கா? அத கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி 4 ஆக்கிருங்க. இளம் பிரியன் 3 மணிக்கு கூட எந்திரிப்பாங்க தெரியுமா? இளம் பிரியன் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, டைட்ல எல்லாருக்கும் கால் பண்ணி உங்களை எழுப்பி விட்டுருவாங்க. நேத்து இந்த 2 டெஸ்ட் மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம்க்கா. எப்படிக்கா தூங்கவே மாட்டாங்களாக்கா அவங்களாம்? இல்லமா, படிக்கணும்னா ஏஞ்சிருவாங்கன்னு சொல்றேன். 3 மணிக்கு எந்திரிக்க மாட்டாங்க. சொன்னா அப்ப கூட ஏந்திரிப்பாங்கன்னு சொல்றேன். சீக்கிரம். சரி, எடுத்துக்காட்டு 1.20 எடுத்துக்கோங்கம்மா 2 மார்க்குக்கு. அதுக்கப்புறமா வந்து 5 மார்க்குக்கு வந்து இந்த சம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 1.23 2. ஓகே, 2 3 20 2 கணக்கு முடிஞ்சிருச்சு. கிராஃப் 1 ஜியோமெட்ரி 1 எடுத்துக்கோங்க. செகண்ட் சாப்டர் 1 மார்க் எடுத்துக்கோங்க. தியரம் வந்து பித்தாகரஸ் தியரம் எடுத்துக்கோங்க. யாராவது ஒருத்தவங்க குரூப்ல போட்டுருங்க. ஹரிஷ் நீங்க போட்டுருங்கப்பா. ஓகேக்கா. ஓகே ஓகே, அவ்வளவுதான். இவ்வளவு சொல்லிட்டு அவ்வளவுதான்றீங்களே அப்படின்னு நீங்க திட்டுறது புரியுது. டெய்லி இந்த டெஸ்ட் எழுதினீங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்கலாம். அதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா நீங்க எழுதுறது இம்பார்ட்டன்ட் மட்டும்தான். அதனால கொஞ்சம் இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் முடியலனாலும் அட்லீஸ்ட் ஏதாவது 2வது அதுல எழுதுங்க. டெய்லி கிராஃப் ஜியோமெட்ரி போடலனாலும் அட்லீஸ்ட் வாரத்துல 2 நாளாவது கிராஃப் ஜியோமெட்ரி போடுங்க. ஏன்னா அதுல எல்லாம் மார்க் ஈஸியா எடுக்கலாம். உங்களுக்கு தெரியும் நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் விட்டுருவீங்க. அதையும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி 1 மார்க் புக்குள்ள இருந்து புக் பேக் கேட்டாலே நீங்க 1 மார்க் மிஸ்டேக் பண்றீங்களா, அது மாதிரிதான். அதுக்குதான் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். சரிமா, நம்ம நாளைக்கு பாப்போம். தேங்க்யூ, பை பை, குட் நைட். தேங்க்யூக்கா. 1% வந்து நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூக்கா. தேங்க்யூப்பா. தேங்க்யூக்கா. தேங்க்யூமா.